மாடுகளை மேய்க்கும் ஒரு சிறுவன் வந்து என்னை தாய் தந்தை இல்லாத அனாதை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே. அப்படி என்றால் நான் யார் மற்ற அனாதையா? எனக்கு ஆதரவு காட்ட உலகில் ஒருவருமே இல்லையா? தமிழ் மொழியின் மேல் பற்று கொண்ட காரணத்தால் நான் தாய் பற்றை அறியாதவனாக போய்விட்டேன். என்னை பேணி காத்து வளர்த்த என் அம்மையப்பன் தெரியும் இந்த பாவையின் கூட ஒலிக்கவில்லையா? அம்மா, அப்பா, அம்மா என்று அழைத்தது நீதானே? ஆம் தாயே, ஒரு சிறுவன் என்னை அன்னை தந்தையற்ற அனாதை என்று ஏளனம் செய்து விட்டான். அந்த வேதனையை தாழ முடியாமல் என் மனம் நெகிழ்ந்து அவர்களை அழைத்தேன். ஓஹோ, பெற்றவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயா? ஆமையனே, நீங்கள் யார் என்று நான் அறியலாமா? அதை ஏனப்பா கேட்கிறாய்? நீ பெற்றவர்களை நினைத்து கவலைப்படுவதைப் போல நாங்கள் பெற்ற ஒரு பிள்ளையை தேடி அலைந்து கொண்டு வருகிறோம். என்ன வினோதமான சந்திப்பு. ஐயா, யார் உங்கள் பிள்ளை? கண்ணெல்லாம் கருதாதன் கரணிக்கு தொண்டு செய்ய புறப்பட்டவன். அவனை தேடித்தான் நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம். சேவை செய்யும் மனப்பான்மை அவனுக்கு வந்ததும் தாயையும் தந்தையையும் மறந்து விட்டான் போலிருக்கிறது. ஆனால் எங்கள் செல்வன் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று கூறும் தமிழ் முழுவதும் கற்றவன். என்ன கற்று என்ன புண்ணியம்? பெற்றவர்களை மறக்கும் பிள்ளை ஒரு பிள்ளையா? என்ன செய்வது? அப்படியே ஒரு பிள்ளை இருக்கிறானே. யாரும் அந்த பிள்ளையின் பெயர் என்ன? என்னிடம் சொல்லுங்கள். எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கிறேன். அப்பா, எங்கள் பிள்ளையை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவாயா? பெயரை சொல்லுங்கள் தாயே. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேனா இல்லையா பாருங்கள். அவன் பெயர் அகத்தியன். அகத்தியனா? என்னப்பா ஆச்சரியப்படுகிறாய்? தமிழ் மொழியின் முதல் எழுத்தான அகரத்தையும் கடைசி எழுத்தான நகரத்தையும் கூட்டி நாங்கள் தான் அவனுக்கு அகத்தியன் என்று பெயர் வைத்தோம். ஐயனே, அகத்தியன் என்று பெயர் உள்ளவன் நான் தான். நீதான் அகத்தியன்? ஆம் தாயே. அப்படி என்றால் நீதான் எங்கள் பிள்ளை. நான் உங்கள் பிள்ளையா? என்னுடைய தாய் தந்தையும் நீங்களா? நாங்களேதான். என்ன சொல்கிறீர்கள்? அகத்தியா, இன்னும் அவனுக்கு புரியவில்லை.